ஹாய்ங்க, நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் ட்ரை பண்ணியிருப்போம். தக்காளி பிரியாணி, சோயா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, சன்னா பிரியாணி, ஏன் சொரக்கா பிரியாணியோ ட்ரை பண்ணியிருப்போங்க. இந்த பலாக்காய் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டேஸ்ட் சும்மா தாறுமாறாக இருக்குங்க. டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் மாதிரியே இருக்கும். யாரோ டக்குன்னு பார்த்தாங்கன்னா மட்டன் பிரியாணியாக தான் கேட்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக டைம் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பலாக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கையில் தேங்காய் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா அந்த பால் கையில் ஒட்டினா பிசு பிசுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணுறத பெரிய டாஸ்க்கு. தோல் நல்லா கனமாக இருக்கிறதுக்கு வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. வீட்டில் யாரும் ஹெல்ப்புக்கு இருந்தால் கூப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தோலெல்லாம் வெட்டி எடுத்துட்டுங்க. இது மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதி வெட்டி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் நல்லா பெட்டி பெட்டியாக பீஸ் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருக்காமல் இருக்கிறதுக்குங்க. தண்ணியில் போட்டு வச்சிருந்த பலாக்காய் எடுத்து அப்படியே குக்கரில் மாற்றிங்க. 3 கிலோ தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பையும் போட்டுங்க. 2 விசில் விட்டு எடுங்க. அதிகமான விசில் வேண்டாங்க. அதிகமாக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிருங்க. நம்ம எப்போ அதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்போம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுட்டேன். பட்டை கிராம்பெல்லாம் வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டுங்க. அதோடைய வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டேங்க. அதோடய பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதி போட்டுங்க. நல்லா இஞ்சி பூண்டு ஒரு பச்சை வாசனை போகிறவங்க நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு விட்டங்க. நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பலாக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விசில் விட்டு ஆஃப் பண்ண பிறகு தண்ணியில் வடிச்சிட்டு அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா பொரிச்சு எடுத்துட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு மட்டன் மாதிரியே இருக்குங்களா. இந்த தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. அதோடய பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சு இந்த பிரியாணி பொடியும் அதோட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தயிர் விட்டுட்டேங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலா வணங்கின பிறகு நம்ம எண்ணெயில் பொரிச்சிருந்த பலாக்காயை எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க விட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போதுங்க அரிசி எடுத்து போட்டு நல்லா அரிசி தண்ணி ஒன்று சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தம் போட்டு விட்டேன். ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா உதிரியாக வருங்க. இந்த பீஸ் பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் பீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.